பேரவைத் தலைவர் அவர்களே, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி தொகுதிக்கு உட்பட்ட கடமலை மயிலை ஒன்றிய வருஷநாடு தும்பக்குண்டு வாலிப்பாறை ஆகிய பகுதியில் வசிக்கும் மக்களை 2021ஆம் ஆண்டு மார்ச் மாதம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் சாரணம் என்று அறிவித்து உச்ச நீதிமன்றம் தீர்ப்பளித்தது. அவர்கள் வசித்து வந்த பகுதிகளில் இருந்து வெளியேற்ற வற்புறுத்தினார்கள். அந்த பகுதியில் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது, ரேஷன் பொருட்கள் தடை செய்யப்பட்டது, விவசாயம் செய்ய விடாமல் துன்புறுத்தினார்கள். சட்டமன்ற உறுப்பினர் என்ற அடிப்படையில் அப்பகுதி மக்கள் என்னிடம் வந்து முறையிட்டார்கள். நானும் கம்பம் சட்டமன்ற உறுப்பினர் ராமகிருஷ்ணன் அவர்களும் அன்றைய மாண்புமிகு முதல்வர் அவர்களின் கவனத்துக்கு இந்த பிரச்சனையை கொண்டு சென்றோம். அன்றைய மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் அறிவுறுத்தல்படி அந்த பகுதியில் பட்டா வைத்திருக்கின்ற 4 விவசாயிகள் மூலம் மதுரை உயர் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு, உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. அன்றைய மாண்புமிகு வனத்துறை அமைச்சர் அவர்களையும் சந்தித்து முறையிட்டோம். அதன் பிறகு கடந்த 5 ஆண்டு காலமாக ஆட்சி முழுவதும் எந்த ஒரு இடையூறும் இல்லாமல், வனத்துறையினர் நெருக்கடி இல்லாமல் ரேஷன் பொருட்கள் வழங்கப்பட்டன. விவசாயிகள் உள்ளுறவை செய்தனர்கள், அனுமதித்தனர். இந்த பகுதியில் சட்டமன்ற உறுப்பினர் என்ற முறையில் எனது முயற்சியில் அப்பகுதியில் சேர்ந்த 10 ஊராட்சிகள், 8 பள்ளிக்கூடம் கட்டிடங்கள், 6 ரேஷன் கடைகள், 4 நாடக மேடைகள், 2 நூலகங்கள் என்ற அடிப்படை வசதிகள் அனைத்தையுமே செய்து கொடுத்தேன். இதற்கிடையே திருநெல்வேலி மாவட்டம் மாஞ்சோலை தேயிலைத்தோட்டம் விவசாயிகள் சார்பாக உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்ட மேல்முறையீட்டு வழக்கில் நமது விவசாயிகளை பிரதிநிதிகளாக சேர்க்காமல் கன்னியாகுமரி, காலக்காடு, முன்னத்தூர், ஸ்ரீவில்லிபுத்தூர், மேகமலை ஆகிய புலிகள் வன சாராயம் பகுதி 100 ஆண்டுகளுக்கு மேலாக பாரம்பரியமாக விவசாயம் செய்து வரும் வன விவசாயிகளை சிறப்பு காவல் படையை வைத்து உடனடியாக வெளியேற்ற வேண்டும் என்று கடந்த 29/5/2020 அன்று உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியது. இதனால் கடமலை மயிலை பகுதியில் மட்டும் 25,000 விவசாயிகள் மற்றும் அப்பகுதிகளைச் சேர்ந்த சுமார் 2 லட்சம் விவசாயிகள் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாதிக்கப்படுகிறார்கள். மேற்படி உச்சமன்ற தீர்ப்பின்படி அந்த தீர்ப்பை நிறுத்தி வைக்க தனி நபர்கள் யாரும் மறு சீராய்வு மனு தாக்கல் செய்ய முடியாது. தமிழ்நாடு அரசின் மூலமாக மட்டுமே மறு சீராய்வு மனு தாக்கல் செய்ய முடியும். அப்பகுதி மக்கள் கடந்த மாதம் 1ஆம் தேதி கடமலை கொண்டு, 3ஆம் தேதி வருஷநாடு, 7ஆம் தேதி தேனி மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்கள் ஆகிய இடங்களில் பல்வேறு போராட்டங்களை நடத்தி இருக்கிறார்கள். அங்கு ஒரு பதட்டமான சூழ்நிலை நிலவுகிறது. எனவே இந்த விவகாரம் பற்றி தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்தில் மறு சீராய்வு மனு தாக்கல் செய்து விசாரணையை விவசாயிகளை காப்பாற்றுமாறு வேண்டி கேட்டுக்கொள்கின்றேன். பேரவைத் தலைவர் அவர்களே, அந்த விவசாய இழப்பை வெளியேற்றம்ன்றாங்க. ஏறக்குறைய 3500க்கு மேல மாணவ மாணவிகள் படிக்கிறாங்க. எங்க போவாங்க? விவசாய குடும்பம் மாணவர்கள் என்றாங்க. இன்னைக்கு அங்க வந்து நான் மட்டும் 10 ஊராட்சியிலுமே ஏறக்குறைய 15-20 ஸ்கூல் பில்டிங் இருக்கு, 2 ஹை ஸ்கூல் இருக்கு, பிளஸ் 2 இருக்கு. மொத்தம் 3000-3500 மாணவர்கள் படிக்கிறாங்க. இன்னைக்கு அந்த விவசாயில வெளியேற்றா அந்த பிள்ளைகளுடைய வாழ்வாதாரம் என்ன ஆகும்? நீங்க அதை மனசுல நினைச்சுங்க. ஏன் அதை வெளியேற்றி அவங்களுக்கு அந்த விவசாயிகளுக்கு 10 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டருக்கு இடைவெளி இருக்கு. அதனாலதான் சொல்றேன், கட்டாயம் இது ஒரு சீரழிவு பெண்ணுங்க. அதனால மக்களுக்கு எந்த வனத்துறைக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லை. இது வந்து அந்த பூஞ்சோலை எஸ்டேட்டுக்கு போட்ட வழக்கை கொண்டு வந்து ஒரு ஐஏஎஸ் அதிகாரி இந்த மேகமலையை வந்து சேர்த்து விட்டுருக்காப்புல. இந்த மேகமலைக்கு இந்த மக்கள் அந்த வனத்துறைக்கு எந்த ஒரு சம்மந்தமே இல்லை. 10 கிலோமீட்டர் 15 கிலோமீட்டருக்கு அப்பால் தான் இந்த மேகமலை இருக்கு. புலிகள் சாராங்க முடியும். அங்க ஒரு புளியா மரம் கூட இல்லைங்க. புளி சாராங்க ஒரு புளியா மரம் கூட அங்க கிடையாது, ஒரு எலி கூட கிடையாது அங்க. அதுக்கு எந்த ஒரு சம்பந்தம் இல்லாம அந்த மக்களை 2021 இருந்து 26 வரைக்கும் நாங்க காப்பாற்றணும். அதே மாதிரி நீங்களும் எந்த ஒரு சம்பந்தம் இல்லாம அந்த மக்களை வஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அதனால தயவு செஞ்சு வனத்துறை அதிகாரிகளை
நம்ம முதலமைச்சரே, பேரவைத் தலைவர்களே, இதை எத்தனாம் தேதி நீங்க சீர்வணிமை நாங்க தாக்கல் செய்யணும்னு சொல்லி எனக்கு உங்களை மன்னியை கேட்டுக்கொள்கிறேன். அந்த மக்கள் இப்ப டிவியில பார்த்துட்டு இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்க ஒரு ஆறுதல் சொல்லும்படி கேட்டு எனக்கு பேச வாய்ப்பு நன்றியை தெரிவித்துக் கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். உறுப்பினர் எஸ். கிருஷ்ணமூர்த்தி சுருக்கமா. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி வட்டம் பெரியகுளம் உட்கோட்டம் உட்பட்ட கடமலை மயிலை ஒன்றியத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் வருசநாடு, கண்டமானூர், மேகமலை வனச்சரக பகுதிகளில் கண்டமானூர் ஜமீன் காலம் தொட்டே பாரம்பரியமாக பல பகுதிகளில் மலைவாழ் மக்கள் விவசாயம் செய்து வருகின்றனர். இதில் தும்மக்குண்டு, மேகமலை, முருக்கோடை, சிங்கராஜபுரம், வருசநாடு, தங்கமால்புரம், நரியூத்து, முத்தாளம்பாறை, மயிலாடும்பாறை, பாலூத்து, பொன்னம்படுகை, குமணந்தொழு, மந்திரக்கலை, மூலக்கடை, கடலமலைக்குண்டு ஆகிய 14 ஊராட்சிகளில் சுமார் 98 கிராமங்களில் 100 ஆண்டுகளுக்கும் மேலாக சுமார் 5000 குடும்பங்கள் மலைவாழ் மக்களாக அங்கே வசித்து வருகிறார்கள். 1919ஆம் ஆண்டில் கண்டமனூர் ஜமீன் காலத்திலேயே விவசாயத்திற்காகவும் விவசாய கூலியாகவும் ஆடு மாடு மேய்ச்சலுக்காகவும் சிறு வன மகசூல்களை சேகரிப்பு போன்ற தொழில்களை மையமாக வைத்து மக்கள் வாழ்ந்து வந்தார்கள். இதில் பல மக்கள் ரேகை சட்டத்திற்கு பயந்து இப்பகுதியில் குடியேறி உள்ளனர். அவர்களுக்கு செம்பு பட்டா கண்டமனூர் ஜமீனால் வழங்கப்பட்டுள்ளது. இந்த சூழ்நிலையில் 1972ஆம் ஆண்டு இப்பகுதியில் சர்வே செய்து பட்டா வழங்கப்பட்டது. ஆனால் தொடர்ந்து விவசாய நிலங்களுக்கும் குடியிருப்பு பகுதிகளுக்கும் இன்று வரை பட்டா வழங்கப்படாமலேயே உள்ளது. இந்த நிலையில் 1978ஆம் ஆண்டு சர்வே எண் 280, 1075, 907/2, 146, 432, 564 ஆகியவற்றை தற்காலிக வன நிலமாக ஒதுக்கி வனத்துறைக்கு கொடுக்கப்பட்டுள்ளது. அன்றிலிருந்து வனத்துறையின் நெருக்கடி ஆரம்பித்தது. இருந்தாலும் கூட தமிழக அரசு சாலை வசதி, போக்குவரத்து வசதி, குடிநீர் வசதி, மருத்துவ வசதி, பள்ளி கட்டிடங்கள், சமுதாய கூடங்கள், ரேஷன் கடைகள், மின் வசதி போன்ற அடிப்படை வசதிகளை செய்து கொடுத்துள்ளது. மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதும், மாண்புமிகு இதய தெய்வம் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதும், மாண்புமிகு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருந்த பொழுதும் ஆண்டிப்பட்டி சட்டமன்ற தொகுதியை அரசி பட்டியாக மாற்றியது அனைவருக்கும் நன்றாக தெரியும். மேலும் இந்த பகுதியினுடைய மக்கள் உள்ளாட்சி அமைப்புகளுக்கான தேர்தல், சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தலில் வாக்களிக்க உரிமை பெற்றவர்களாக இருந்து வருகிறார்கள். இந்த நிலையில் 2009ஆம் ஆண்டு இப்பகுதிகளை மக்களிடமும் மக்கள் பிரதிநிதிகளிடமும் கருத்து கேட்காமல் எந்த ஒரு ஆலோசனை கூட்டமும் நடத்தாமல் காப்பு காடாக அறிவிக்கப்பட்டது. அன்றிலிருந்து வரத்துணையின் நெருக்கடி அதிகரித்துள்ளது. இந்த சூழலில் 2021ஆம் ஆண்டு இப்பகுதியை ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் சரணாலயம் என்று அறிவித்து மேலும் இம்மக்கள் மீது தொந்தரவு மற்றும் நெருக்கடிகள், அடிப்படை வசதிகளுக்கு முட்டுக்கட்டை போட்டு ஏற்கனவே அனுபவித்து வரும் வசதிகளையும் தடை போட்டு சாலை வசதி, மின் இணைப்பு வசதிகளுக்கு வனத்துறை தடையாக உள்ளது. 5000 குடும்பங்கள் நேரடியாக பாதிக்கப்படுகின்ற இந்த சூழ்நிலையில் 29/5/2026 அன்று உச்சநீதிமன்றம் ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் சரணாலயத்தை உள்ளடங்கிய பகுதிக்கு தீர்ப்பை வழங்கியுள்ளது. இந்த உத்தரவு மலை கிராம மக்களின் மத்தியில் பெரும் கலக்கத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதில் அனைத்து அடிப்படை வசதிகளையும் நிறுத்தும் உத்தரவை பிறப்பித்துள்ளது. இந்த தீர்ப்பில் பாரம்பரியமாக வாழும் மலை கிராம மக்களின் உரிமை வழங்கும் வன உரிமை சட்டம் 2006ஐ பொருட்படுத்தாமல் விட்டுவிட்டது. ஆகவே 100 ஆண்டுகளுக்கு மேலாக வாழும் மலைவாழ் மக்களுக்கு 2006 வன உரிமை சட்டத்தின்படி உரிமை பட்டாக்கள் வழங்க வேண்டும். தேனி மாவட்டத்தில் வன உரிமை சட்டத்தை முழுமையாக அமுல்படுத்தி குழு அமைத்து கோரிக்கை மனுக்களை பெற்று ஆய்வு செய்து உரிமைகளை வழங்க வேண்டும். ஆகவே தமிழக அரசு அதுவரை கொள்கை முடிவெடுத்து இந்த தீர்ப்பின் மீது மறு சீராய்வு மனு தாக்கல் செய்ய வேண்டும் என்று அந்த பகுதி மக்கள் கோரிக்கை வைக்கின்றார்கள். இந்த சூழ்நிலையில் அந்த பகுதியில் இருக்கின்ற பொதுமக்கள், மலைவாழ் மக்கள்
அரசனுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும் என்பதற்காக மாவட்ட ஆட்சித்தலைவர் அலுவலகம் முன்பாக ஆர்ப்பாட்டம் நடத்தினார்கள். அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு எங்களுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவருடைய அனுமதியோடு அங்கே பொதுமக்கள் நடத்திய அந்த ஆர்ப்பாட்டத்திற்கு கலந்து கொள்வதற்கு அனுமதி அளித்து அந்த பகுதியில் இருக்கின்ற கழகத்துடைய நிர்வாகிகள் அதில் கலந்து கொண்டு அரசனுடைய கவனத்தை ஈர்த்தார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த தீர்ப்பின் மூலமாக 4601 நபர்கள் ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார்கள் என்று சொல்லி 5072.653 ஹெக்டேர் நிலப்பரப்பை ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார்கள் என்று உச்சநீதிமன்றத்தினுடைய சிவில் மேல் முறையீட்டு மனு எண்கள் 6395, 6397/2005 மூலமாக தீர்ப்பு தெரிவித்துள்ளது. இந்த தீர்ப்பின் மூலமாக அந்த பகுதி மக்கள் பாதிக்கக்கூடாது என்று பல்வேறு போராட்டங்களை அந்த மக்கள் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். எனவே மேற்படி இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகம் என்று கூறி வனத்துறையினரால் மேற்கொள்ளப்படும் நடவடிக்கைகளை நிறுத்துவதற்கு உச்சநீதிமன்றத்தில் வழங்கிய தீர்ப்பின் மீது மறு சீராய்வு மனுவை மாநில அரசு தாக்கல் செய்து இப்பகுதியில் வாழும் 5000 மலைவாழ் ஏழை குடும்பங்களின் உரிமைகளையும் அவர்களின் உடைமைகள் மற்றும் விவசாய நிலங்களையும் பாதுகாத்து அவர்களின் வாழ்வாதாரத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் அரசினுடைய கவனத்தை ஈர்த்து அமர்கிறேன். மாண்பு உறுப்பினர் செல்லச்சாமி அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, தேனி மாவட்டம் மேகமலை உட்பட 9 ஊராட்சிக்கு உட்பட்ட 98 கிராமங்களில் சுமார் 5000க்கும் மேற்பட்ட விவசாய குடும்பங்கள் சுமார் 100 ஆண்டுகளாக 4 தலைமுறைகளுக்கு மேலாக பருத்தி, இலவம் பஞ்சு உட்பட பயிர்களை பயிர் செய்து விவசாயம் செய்து வாழ்ந்து வருகிறார்கள். கிராம விவசாயிகளுக்கு செம்பு பட்டாவும் வனப்பகுதியில் கால்நடைகளை மேய்ப்பதற்கு புல்வரி அனுமதி சீட்டும் வழங்கி இருக்கிறார்கள். தமிழக அரசும் மாவட்ட நிர்வாகமும் பகுதியில் சாலை வசதி, போக்குவரத்து வசதி, மின்சார வசதி, குடிநீர் வசதி, மருத்துவ வசதி, பள்ளிக்கூடம், சமுதாய கூடங்கள், ரேஷன் கடைகள் ஆகியவை செய்து கொடுத்துள்ளார்கள். இந்நிலையில் கிராம சபாவில் எவ்வித தீர்மானங்களும் நிறைவேற்றாமலேயே வனத்துறை காப்பு காடுகள் என அறிவித்தனர். இதனால் வனத்துறையின் கெடுபிடி அதிகமாகி விவசாய விளைபொருள்கள் சந்தைக்கு எடுத்து செல்லக்கூட வனத்துறையினர் தடைகளை ஏற்படுத்தினர். இப்பகுதி மக்களிடம் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியது. இதனை எதிர்த்து நடைபெற்ற வழக்குகளில் 24/3/2026 அன்று உச்சநீதிமன்றம் 98 கிராமங்களில் 4601 விவசாய குடும்பங்களையும் 4000க்கும் மேற்பட்ட குடியிருப்புகளை அகற்ற வேண்டுமென உத்தரவிட்டுள்ளது. தமிழக அரசு தனது காவல்துறையை பயன்படுத்த முடியாது என்று சொன்னால் துணை இராணுவ படையை கூட பயன்படுத்துங்கள் என்று உச்சநீதிமன்றம் வழிகாட்டியிருக்கிறது. இது மக்கள் மத்தியில் பெரும் கொந்தளிப்பை ஏற்படுத்தியுள்ளது. 2006 வன உரிமை சட்டம் இங்கே சுட்டிக்காட்டிய விஷயங்களை எல்லாம் அதை கணக்கில் கொள்ளாமல் உச்சநீதிமன்றம் இப்படிப்பட்ட ஒரு மோசமான தீர்ப்பை என்பது கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதன் அடிப்படையில் செப்டம்பர் மாதம் 1 அன்று உச்சநீதிமன்றத்தில் இவ்வழக்கு விசாரணைக்கு வரும்போது தமிழ்நாடு அரசின் சார்பில் மறு சீராய்வு மனு தாக்கல் செய்து மக்களின் வாழ்வினையையும் வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் தமிழ்நாடு அரசு எடுக்க வேண்டும் என்று மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி கேட்டுக்கொள்வதோடு அரசு மேற்கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி துணை நிற்கும் என்பதையும் தெரிவித்து அமர்கிறேன். மாண்பு உறுப்பினர் டி. ராமச்சந்திரன் அவர்கள். மாண்புமிகு பேரவை தலைவர் அவர்களே, தேனி மாவட்டம் மேகமலை வரசநாடு பகுதியில் 7 ஊராட்சிகளில் 3-4 தலைமுறையாக அந்த பூர்வீக குடிமக்கள் வாழ்ந்து வந்தார்கள். புலிகள் சரணாலயம் என்ற பெயரால் ஒன்றிய அரசு அறிவிக்கப்பட்டு அந்த புலிகள் சரணாலயத்துக்கும் சுற்றுச்சூழலுக்கும் இந்த ஆக்கிரமிப்பாளர்களால் பாதிப்பு உள்ளது என்பதை ஒரு பொதுநல வழக்கு உச்சநீதிமன்றத்திலே தொடுக்கப்பட்டு அந்த பொதுநல வழக்கு உச்சநீதிமன்றத்தில் விசாரணைக்கு வரும்போது தமிழக அரசின் சார்பாக உரிய தகவல்கள் உச்சநீதிமன்றத்தில் தெரிவிக்காத காரணத்தினால் அவர்கள் ஆக்கிரமிப்பாளர்கள் என்று
உச்ச நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கி அந்த மக்களை வெளியேற்ற வேண்டும் என்று தீர்ப்பு வழங்கியிருக்கிறது. மாநில காவல்துறை ஒத்துழைக்கவில்லை என்றால் துணை இராணுவத்தை கொண்டு அந்த மக்களை வெளியேற்ற வேண்டும் என்று அந்த தீர்ப்பிலே சொல்லப்பட்டிருக்கிறது. உச்ச நீதிமன்றமே சொந்த நாட்டு மக்களை துணை இராணுவம் கொண்டு வெளியேற்ற வேண்டும் என்பது இன்றைக்கு மிகவும் கவலையாக இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் அந்த மக்கள் தொடர்ந்து தங்களுக்கு குடியிருப்புகளுக்கான பட்டா, அதே போல உடும் நிலங்களுக்கான பட்டா வழங்க வேண்டும் என்று 60 ஆண்டு காலம் ஆட்சியில் இருந்த ஆட்சியாளரிடத்தில், அதிகாரியிடத்தில் பலமுறை வட்டாட்சியர், கோட்டாட்சியர், மாவட்ட ஆட்சியர் என்று மனுக்கள் கொடுத்து அவருடைய கோரிக்கைகளை ஆட்சியாளர்களும் அதிகாரிகளும் செவிசாய்க்காத நிலையில் இன்றைக்கு அவர்கள் ஆக்கிரமிப்பாளர்கள் என்று முத்திரை குத்தப்பட்டிருக்கிறது. அதோடு மட்டுமல்லாமல் அவர்கள் பட்டா வழங்க வேண்டும் என்றால் நாடாளுமன்றத்திலோ பிரிக்ஸ் கூட்டமைப்பிலோ அல்லது ஐநா சபையிலோ தீர்மானம் நிறைவேற்றப்பட வேண்டிய அவசியமில்லை. மாநில அமைச்சரவை கூடி பட்டா வழங்கலாம் என்று அரசாணை பிறப்பித்திருந்தால் இன்றைக்கு அந்த மக்களுக்கு பட்டா கிடைத்திருக்கும். அதை 60 ஆண்டு கால ஆட்சியாளர்கள் செய்யவில்லை என்பதை இந்த நேரத்திலே நான் இந்த அவையிலே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதோடு மட்டுமல்லாமல் இன்றைக்கு தேனி மாவட்டம் மட்டுமல்ல, மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டியுள்ள கோவை, ஈரோடு, சேலம், தருமபுரி, கிருஷ்ணகிரி உள்ளிட்ட மாவட்டங்களில் இன்றைக்கு யானைகள் சரணாலயம், புலிகள் சரணாலயம் என்று அறிவிக்கப்பட்டு பூர்வீக குடி மக்களை இன்றைக்கு வன சட்டத்தை முன்வைத்து அந்த மக்களை வெளியேற்றுகின்ற நடவடிக்கை வனத்துறை செய்து வருகிறது. ஆகவே நம்முடைய அரசு உச்ச நீதிமன்றத்தில் அந்த மக்களை வெளியேற்றக்கூடாது, அந்த மக்கள் 100 ஆண்டுகளுக்கு மேலாக 1924 இருந்து வாழ்ந்து வருகிறார்கள் என்ற உரிய ஆதாரங்களை நீதிமன்றத்திலே சமர்ப்பித்து அந்த மக்களுடைய வெளியேற்றுவதை தடுத்து நிறுத்த வேண்டும். அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்கப்பட வேண்டும். 2006ஆம் ஆண்டு நாடாளுமன்றத்தில் வன உரிமை சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது. அந்த வன உரிமை சட்டத்தின்படி யாரெல்லாம் 1980க்கு முன்பு வரை வனங்களில் குடியிருக்கிறார்களோ, சாகுபடி செய்கிறார்களோ, அந்த பழங்குடி மக்களுக்கு, மலைவாழ் மக்களுக்கு வன உரிமை சட்டம் 2006 படி பட்டா வழங்க வேண்டும் என்று நாடாளுமன்றத்திலே சட்டம் இருக்கிறது. அந்த வன உரிமை சட்டத்தின் அடிப்படையில் இன்றைக்கு தமிழ்நாடு முழுவதும் உள்ள பழங்குடி மற்றும் மலைவாழ் மக்களுடைய நிலங்களுக்கு இந்த அரசு பட்டா வழங்க வேண்டும் என்று கேட்டு இந்த மேகமலை வருசநாடு மக்களை பாதுகாக்கப்பட வேண்டும், வெளியேற்றுவதை தடுத்து நிறுத்த வேண்டும். அந்த மக்களுக்கு 2006 வன உரிமை சட்டத்தின்படி பட்டா இந்த அரசு வழங்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் சார்பாக அரசின் கவனத்துக்கு ஈர்த்து அமர்கிறேன். மாண்புமிகு உறுப்பினர் திரு PLA ஜெகநாத் மிஸ்ரா அவர்கள். பேரவைத் தலைவர் அவர்களே, எங்கள் தேனி மாவட்டம் மேகமலை வருசநாடு பகுதியில் சுமார் 98 கிராமங்களில் 12,000க்கும் மேற்பட்ட மக்கள் வசித்து வருகிறார்கள். இது அந்த மண் அவர்களுடைய மண். அவர்கள் பூர்வகுடி மக்கள் காலங்காலமாக அந்த பகுதியிலே வாழ்ந்து வருகிறார்கள். தற்போது அவர்கள் வீடு, தோட்டம் தொடங்கி ஆடு, மாடு, கோழி, விவசாயம் என அத்தனையும் செய்து அவர்களுடைய வாழ்க்கையை நடத்தி வருகிறார்கள். அரசு துறையின் அனைத்து கட்டடங்களும் அந்த பகுதியில் இருக்கிறது. என்னை பொறுத்தவரை எந்த ஒரு அரசு துறையாக இருந்தாலும், அது நீதிமன்றமாகவே இருந்தாலும் மக்கள் பயன்பாட்டுக்குத்தான் இருக்கிறது, மக்களுக்கு விரோதமாக இல்லை. ஒரு காலகட்டத்தில் 98 கிராமங்களில் வாழும் 12,000 மக்களை வெளியேற்றுவது எந்த விதத்திலும் ஏற்றுக்கொள்ள முடியாது. இது கடந்த ஆட்சியாளர்கள் இருந்த காலத்தில் சரியான வாதங்களை நீதிமன்றத்தில் எடுத்து வைக்காத காரணத்தினால் இந்த தீர்ப்பு வழங்கப்பட்டு இருக்கிறது. எனவே நம்முடைய அரசு, மக்களை காக்கக்கூடிய அரசு, தகுந்த சீராய்வு மனுவினை சரியாக எடுத்து வைத்திட வேண்டும் என்று கூறிக்கொண்டு, எங்களுடைய பொறுப்பு அமைச்சர் இது சம்பந்தமாக பத்திரிகையாளர் சந்திப்பில் எந்த விதத்திலும் மக்கள் வெளியேற்றப்படாமல் சீராய்வு மனுவினை நீதிமன்றத்திலே தாக்கல் செய்வோம் என்பதை கூறியிருக்கின்றார். இந்த வேளையிலே அந்த மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கக்கூடிய விதமாக இது இருக்கிறது. மேலும் நம்பிக்கை ஊட்டக்கூடிய வகையிலே எங்கள் தேனி மாவட்டம் மேகமலை வருசநாட்டு மக்களுக்கு நமது அரசு நம்பிக்கை ஊட்டக்கூடிய வகையிலே
இந்த சட்டமன்றத்திலே நம்முடைய சீராய்வு மனுவை பற்றி மாண்புமிகு அமைச்சர் அவர்கள் பதிலளிக்க வேண்டி அமர்கின்றேன். நன்றி. மாண்புமிகு எரிசக்தி மற்றும் சட்டத்துறை அமைச்சர் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, மேகமலை ஆக்கிரமிப்பு அகற்றம் மற்றும் அது குறித்த தகவல்கள். மேகமலை வனப்பகுதியில் உச்சநீதிமன்றத்தின் தீர்ப்பின் அடிப்படையில் மேற்கொள்ளப்பட்ட வனப்பகுதி ஆக்கிரமிப்பும் அகற்றும் நடவடிக்கைகள் எதிராக அப்பகுதி மக்கள் மேற்கொண்டு வரும் போராட்டம் தொடர்பாக மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர் மற்றும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் கவனஈர்ப்பு தீர்மானம் ஒன்றை கொண்டு வந்தனர். இது தொடர்பாக இந்த நிலைமையின் வரலாற்று பின்னணியை அதற்கான காரணங்களையும் இச்சபை முன் அறிவது பொருத்தமாக இருக்கும் என கருதுகிறேன். மேகமலை வனப்பகுதியில் 1957ஆம் ஆண்டு தமிழ்நாடு வனச்சட்டத்தின் பிரிவு 26 கீழ் காப்பு நிலம், அதாவது ரிசர்வ் லேண்ட் அறிவிக்கப்பட்டது. அதனைத் தொடர்ந்து 1978ஆம் ஆண்டில் அதே சட்டப்பிரிவின் 4 கீழ் இப்பகுதி காப்பு காடாக அறிவிக்கை செய்வதற்கான முன்மொழிவு வெளியிடப்பட்டது. இந்த முன்னறிவிப்பின் தொடர்ந்து வன நிலவரி திட்ட அலுவலர் விரிவான விசாரணை மேற்கொண்டார். இவ்விசாரணையின் போது 168 மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன. அவை முழுமையாக விசாரிக்கப்பட்டு உரிய ஆணைகளும் பிறப்பிக்கப்பட்டன. இவ்வாணைகளின் சிலவற்றை எதிர்த்து சம்பந்தப்பட்ட மனுதாரர்கள் நீதிமன்றத்தை அணுகினர். 2009ஆம் ஆண்டு திராவிட முன்னேற்றக் கழக ஆட்சியின் காலத்தில் இவ்வனப்பகுதி முறையாக காப்பு காடாக, அதாவது ரிசர்வ்டு ஃபாரஸ்டாக அறிவிக்கை செய்யப்பட்டது. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2009 காலகட்டத்திலேயே காப்பு காடாக அறிவிக்க தயாரித்த போதே அல்லது காப்பு காடாக அறிவித்த காலத்திலோ இதனை முறையாக கையாண்டிருந்தால் இன்று நாம் எதிர்கொண்டிருக்கும் இந்த பிரச்சனை, இந்த இக்கட்டான சூழ்நிலை ஏற்பட்டிருக்காது என்பதை இச்சபை முன் தெரிவித்துக் கொள்கிறேன். இதற்கிடையே 2021ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி காலத்தில் இவ்வனப்பகுதி ஸ்ரீலிபுத்தூர் மேகமலை புலிகள் காப்பகம் என அறிவிக்கை செய்யப்பட்டது. இந்த அறிவிக்கை வெளியிடப்படுவதற்கு முன்பே முறையாக பிரச்சனை குறித்து இந்த பகுதி மக்களையும் உரிய முறையில் பரிசீலித்து புலிகள் காப்பகம் எல்லையிலிருந்து விலக்கு அளிக்கப்பட்டிருந்தால் இன்றைய பிரச்சனைகள் தீர்த்திருக்கப்பட்டிருக்கும். எனவே மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, 2009 மற்றும் 2021 ஆண்டு காலங்கள் இரு ஆட்சி காலங்கள் இம்மனுக்கள் உரிய முறையில் பரிசீலிக்கப்பட்டு தகுதி வாய்ந்த விண்ணப்பதாரர்களுக்கு தேவையான விலக்கல் வழங்கப்பட்டிருந்தால் இன்று இப்பகுதி மக்கள் போராட வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டிருக்காது. இப்பகுதி காப்பு காடுகளாகவும் புலிகள் காப்பகமாகவும் அறிவிக்கை செய்யப்படாததால் இன்றைய பதட்டமான சூழ்நிலை செய்யப்பட்டிருந்ததால் இன்று பதட்டமான சூழ்நிலைக்கு அடிப்படை காரணமாக அமைந்துள்ளது என்பதை இச்சபை முன் தெரிவித்துக் கொள்கிறேன். அது மட்டும் இல்லாமல் பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த வழக்கு இதில் பல வழக்குகள் இது சம்பந்தமாக தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. கடந்த 15 ஆண்டுகளுக்கு மேலாக அப்பகுதி மக்கள் பல்வேறு போராட்டங்களை நடத்தி வந்தனர். பல்வேறு கட்டமாக இந்த வழக்குகள் நடந்து வருகிறது. 2017இல் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கிலும் சரி, அதற்கப்புறம் தொடர்ந்து உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டு நடந்து வரும் வழக்குகளும் சரி, முறையாக தமிழக அரசு சார்பாக சரியாக கையாளப்படவில்லை. எதிர்க்கட்சியினர் வெளிநடப்பு செய்தனர். அவர்கள் சரி திரும்பி வராமல் சென்று விடுவார்கள் என்று நினைத்தேன். ஏன்னால் இது முக்கியமான அறிக்கை. இந்த அறிக்கையை அவர்கள் முன் வாசிக்கப்பட வேண்டும் என்று நினைத்தேன். ஏனென்றால் 2009 காலகட்டத்திலேயே இது முறையாக கையாளப்பட்டிருந்தால் இவ்வளவு பெரிய இக்கட்டான சூழ்நிலை அந்த மக்களுக்கு ஏற்பட்டிருக்காது. அது இல்லாமல் 2021இல் புலிகள் காப்பகமாக அறிவிக்கப்பட்ட போதும் இது முறையாக கையாண்டப்பட்டிருக்கணும். கடந்த 5 ஆண்டுகளாக இந்த வழக்கு உச்ச நீதிமன்றத்தில் நடைபெற்று வந்து கடந்த 29/5/2026 அன்று இறுதி உத்தரவு உச்சநீதிமன்றத்தில் உத்தரவு பெறப்பட்டது. அந்த உத்தரவின் அடிப்படையில் தான் இப்போ இந்த அறிக்கைகள் அனைத்தும் வெளியேற்றப்பட வேண்டும் என்று அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்பட்டு வருகிறது. அதாவது மத்திய குழு கடந்த ஆண்டு, அதாவது ஜூலை 2025 ஜனவரி 2026 வரை மத்திய குழு மத்திய அதிகாரம் பெற்ற குழு, அதாவது சிஇசி கிட்டத்தட்ட 8 மாதங்கள் தமிழகம் முழுவதும் ஆய்வு செய்தனர். அந்த ஆய்வு செய்ததில் அப்போதே தமிழக அரசு சார்பாக அந்த ஆய்வுகளில் தேவையான ஆதாரங்களை கொடுத்திருந்தால் அதற்கப்புறம் சமர்ப்பிக்கப்பட்ட ஆதாரங்கள் அடிப்படையில் தான் 29/5/2026 இந்த ஆர்டர் சுப்ரீம் கோர்ட்டில் கொடுத்திருக்கிறார்கள். கண்டிப்பாக தமிழக அரசு, தமிழக முதல்வர் இதில் உத்தரவிட்டதன் அடிப்படையில் தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் இந்த அரசு மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. இது சம்பந்தமாக இன்று உச்சநீதிமன்றத்தில் வழக்குகளுக்கான அனைத்து நடவடிக்கைகளும் பதிவு செய்யப்பட்டுள்ளது. வர புதன்கிழமை இந்த வழக்கு விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்படுகிறது. ஸோ அது சம்பந்தமாக அனைத்து விதத்திலும் சட்டப்பூர்வமாக எதெல்லாம் திமுக அரசு செய்த தவறோ இல்லை கடந்த ஆண்டுகளில் செய்யப்பட்ட தவறோ, அதாவது புரட்சி தலைவர் சொல்லியிருப்பார், நீங்களும் உங்களுக்கும் இதே அவையில் பதிவு செய்திருப்பார். அதாவது தீமைகள் எந்த
எந்த வகையில் தீமைகள் தமிழகத்துக்கு வந்திருந்தாலும் அது தீய சக்தி திமுக மூலமாகத்தான் வந்திருக்கும் என்று இந்த அவையிலேயே பதிவு செய்திருக்கிறார். அது போன்ற வகைகளை கண்டிப்பாக தமிழக அரசு இந்த வழக்கை உறுப்பினர் எனவே இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காணும் வகையில் மக்களுக்கு தேவையான அனைத்து சட்டப்பூர்வ நடவடிக்கைகளையும் தமிழக முதல்வர் உத்தரவின் பேரில் எடுக்கப்பட்டு வருகிறது. உச்சநீதிமன்றத்தில் வழக்கு விசாரணையில் இருப்பதால் கண்டிப்பாக அது விசாரணை முடிந்த பிறகு விரிவான வழக்கு அறிக்கை தாக்கல் செய்யும். மாண்புமிகு உறுப்பினர் கூறிய அந்த வாசகம் மட்டும் ஆய்வுக்குள் நீக்கப்படுகிறது. உறுப்பினர் கூறிய வாசகம் ஆய்வுக்குள் நீக்கப்பட்டு உட்காருங்க. ஒரு முக்கிய அறிவிப்பு உட்காருங்க. இந்த அரசின் உட்காருங்க. நீங்க நீங்க உட்காருங்க 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 உட்காருங்க. மாண்புமிகு உட்காருங்க நான் சொல்றேன் உட்காருங்க. நல்ல விளக்கம். அதாவது இருங்க, 2009ஆம் ஆண்டிலிருந்து என்ன நடந்தது என்று ரொம்ப வரிசையாக விளக்கமாக சொல்லிட்டீங்க. எந்தெந்த இடத்தில் என்ன நடந்தது. ஒரு உச்சநீதிமன்ற தீர்ப்புக்கு பிறகு அதில் நாம் உடனடியாக இறங்கி செய்ய வேண்டியது மறு ஆய்வு மட்டும்தான். அதை முறையான நேரத்தில் முறைப்படி செய்வதற்கு தயாராகிவிட்டீர்கள். இதை ஒட்டி நீங்கள் பேசிய அத்தனை கருத்துக்களும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு ஒரு ஆறுதலை அளிக்கும் என்று நான் கருதுகின்றேன். ஆனால் கடைசியாக நீங்கள் சொன்ன அந்த ஒரு வாசகத்தை மட்டும் அவைக்குள் நீக்கி விடுகிறேன். இந்த அரசின் தலையாய கொள்கையும் உட்காருங்க. உரிமை உட்காருங்க. இல்லை, நான் சில கருத்தை சொல்லணும். உட்காருங்க. நான் சில இப்போ உட்காருங்க. உட்காருங்க 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 உட்காருங்க. இந்த அரசின் உட்காருங்க நீங்க. இந்த அரசின் தலையாய முதன்மை கொள்கையாக இந்த போதைப் பொருள் ஒழிப்பு இருக்கிறது என்பதை நாம் அனைவரும் அறிவோம். இருங்க, உட்காருங்க சார். இந்த கவன ஈர்ப்பில் இருங்க, உட்காருங்க. 2 கவன ஈர்ப்பு தீர்மானங்களையும் நான் எடுத்துக்கொள்கிறேன் என்று வெள்ளிக்கிழமை அன்று நீங்க உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. மாண்பு உறுப்பினர் உட்காருங்க 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 உட்காருங்க. நான் மீண்டும் சொல்கிறேன், கவன ஈர்ப்பு தீர்மானம் என்று வருகிற போது மாண்பு உறுப்பினர் ஆஸ்டின் உட்கார்ந்துட்டு நிறைய கேட்குறாரு. அவருக்கு இன்னும் அவர் ஒரு மூத்த உறுப்பினர், அனுபவம் வாய்ந்தவர், விதிகளை பற்றியெல்லாம் தெரிந்து கொள்ள முயற்சிப்பவர். அவர் உட்கார்ந்துக்கிட்டே பேசினார், பரவாயில்ல. இப்போது கவன ஈர்ப்பு தீர்மானத்தை இன்று காலை சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானமாக எடுத்துக்கொள்கிறேன் என்று முன்வரிசையில் அமர்ந்திருக்கின்ற அனைத்து கட்சியை சார்ந்தவர்களுக்கும் இந்த வாய்ப்பு அளிக்க வேண்டும். என்றால் இது இந்த அரசனுடைய தலையாய கொள்கையாக இருக்கிறது. இந்த அரசனுடைய முக்கிய கொள்கையாக இருக்கின்ற காரணத்தினாலே, முதன்மை கொள்கைகளில் ஒன்றாக இந்த மது ஒழிப்பு இருக்கின்ற காரணத்தினாலே தான் அந்த கவன ஈர்ப்பையும் இந்த மேகமலை பிரச்சனை எடுத்துக்கொள்வதாக சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் என்று கூறி அதிலே அமைச்சர்களும் மற்றவர்களும் விரிவாக பேசுவதற்கு நான் அனுமதி அளித்தேன். வெறும் கவன ஈர்ப்பு தீர்மானம் என்றால் உறுப்பினர் கவனத்தை ஈர்க்கிறேன் என்று மட்டும் சொல்ல வேண்டும். அப்போது அமைச்சர் ஏதேனும் அறிக்கை தந்தால் அந்த அறிக்கையின் மீது 2 கேள்விகள் மட்டும்தான் கேட்க முடியும். இதுதான் விதி. இந்த 2 கேள்விகளை தாண்டி பேச முடியாது. நான் சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானம் என்று எடுத்துக்கொண்ட காரணமே, இந்த பிரச்சனையை இந்த அரசாங்கம் முதன்மை கொள்கைகளில் ஒன்றாக வைத்து தலையாய கொள்கையாக வைத்திருக்காரனாலே என்ன நடந்தது என்பது மக்களுக்கு தெரிய வேண்டும், என்ன நடக்கப் போகிறது என்பது மக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்கின்ற காரணத்தினால் தான் நான் அனுமதித்தேன். எனவே மாண்பு உறுப்பினர் எந்த விதியும் மீறவில்லை என்பதை நான் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்தடுத்து இந்த கவன ஈர்ப்பு தீர்மானங்களிலே பல்வேறு பிரச்சனைகளில் முனைப்போடு ஆளுங்கட்சியை சேர்ந்தவர்களும் எதிர்க்கட்சியை சேர்ந்தவர்களும் நீங்கள் முனைப்போடு பல தீர்மானங்களை எல்லாம் கொடுத்திருக்கின்றீர்கள் கவன ஈர்ப்பில். அவற்றில் எது அவசர பொது முக்கியத்துவம் வாய்ந்த தீர்மானம் என்று நான் ஆய்வுக்கு உட்படுத்தி கருதுகின்றேனோ அவற்றை எல்லாம் மென்ஷன் பண்ணுவதற்கு ஒரு நாளைக்கு 10-5 கூட எடுத்து மென்ஷன் பண்ணுவதற்கான அனுமதி அளிக்கலாமா என்பதை பற்றி நான் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன்.
அப்படி அளிக்கிற போதாவது அமைதி காத்து அந்த பிரச்சனையை பற்றி மட்டும் குறிப்பிட்டு நீங்கள் அமர்வதாக இருந்தால் அதற்குரிய பதிலை அன்றே அமைச்சர்கள் தெரிவிக்கலாம், அல்லது நேரம் எடுத்து தெரிவிப்பதாக இருந்தால் கடிதம் மூலமாக தெரிவிப்பதற்கான வாய்ப்பை உருவாக்கலாம் என்பதை பற்றி நான் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன். எனவே நீங்கள் கொடுத்திருக்கிற அத்தனை கவன ஈர்ப்பு தீர்மானங்களிலும் எவை அதிக முக்கியத்துவம் வாய்ந்ததோ அவற்றையெல்லாம் எடுத்து மென்ஷன் பண்ணுவதற்குரிய, குறிப்பிடுவதற்குரிய, பதிவு செய்வதற்குரிய வாய்ப்பை உருவாக்குவதற்கு ஆய்வு செய்து கொண்டிருக்கேன் என்பதை நான் உங்களிடம் தெரிவித்துக் கொள்கிறேன். அடுத்து 2026-27 ஆண்டுக்கான மானிய கோரிக்கை முன்மொழிதல். மாநில உறுப்பினர் ராஜ கண்ணப்பன் அவர்கள். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, இந்த காப்பு கார்டு பற்றி நம்முடைய அருமை நண்பர் அமைச்சர் பேசினார். எந்த கட்சியில் வந்தாலும் நம்ம இருந்து போறாரு, நமக்கு ஒன்றும் கட்சி இல்லை. ஆனால் காப்பு கார்டு கையெழுத்து போட்டதே நான் தான். 7 சொன்னால் 1924 அந்த மக்கள் இருக்கிறார்கள். ஆக அவர்கள் இது எப்படியாவது வனத்துறையின் சார்பாக வெளியேற்றக்கூடாது என்று சொல்லி ஐஏஎஸ் ஆஃபீஸர் 108 பேர் என்கிட்ட இருந்தேன். ஐஏஎஸ் ஐபிஎஸ் தலைவர் பார்த்தாரு, முத்துவேல், கருணாநிதி, ஸ்டாலின், நான் போட்ட கையெழுத்து ஆதரவு கேட்டு அவர் கையெழுத்திட்டார். ஆக அப்புறம் திமுகவில் என்ன இருக்கு? நீங்க போய் சுப்ரீம் கோர்ட்ல 29/5 என்ன பண்ணீங்க? யூ ஹேவ் டு இன்ஃபார்ம் தி சுப்ரீம் கோர்ட். அதில் தான் தாவேக அரசு செய்யணும். நாங்கள் செஞ்சிருக்கோம். காப்பு காடு உரிமையை நீங்க மீறி அப்படி சொல்லணுமா இல்லையா? ஆகவே நம்முடைய அமைச்சர் பேசுங்க. நான் பதில் சொல்ல தயாராக. அமைச்சர் அவரே உங்களுக்கு அனுமதி கொடுக்கிறார், பேச. மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, கிட்டத்தட்ட 30 வருடம் அமைச்சராக இருந்தார், 30 வருடம் அதிகாரத்திலும் இருந்திருக்கிறார். அவருக்கு இன்னமும் அரசியல சட்டம்ல எப்படி நடக்குதுன்னு தெரியல. 29/5/2027 உச்சநீதிமன்றத்தில் இறுதி ஆணை கொடுக்கப்பட்டது. அப்ப எத்தனை இறுதி தீர்ப்பு, எத்தனை வருஷம் அந்த கேஸ் நடந்திருக்குன்னு பாருங்க. அது தனியாக ஒரு குழு அமைத்து அந்த குழுவும் 8 மாசம் தமிழகம் முழுவதும் ஆய்வு செய்திருக்கிறார்கள். அந்த ஆய்வின் போது தமிழக அரசு சார்பாக யாரு கூட இருந்தா, யார் யார் அவர்களுக்கு இந்த இடங்கள் தான், இது வந்து காடு இல்லை, இது வந்து பட்டா லேண்டு அப்படின்னு யாரு கூட இருந்து என்கேஜ் பண்ணா, அந்த மாதிரி எந்த தகவலும் இல்லை. இவர்கள் கொடுத்த இறுதி அறிக்கையின் பேரில் தான் வந்து உச்சநீதிமன்றம் இறுதி முடிவு எடுத்து அந்த இறுதி உத்தரவு கொடுக்கப்பட்டது. ஸோ அதனால இந்த கடந்த 15 வருடம் 2009க்கு அப்புறம் திமுக அரசு செய்த அனைத்து தவறுகளுக்கும் ஒட்டுமொத்த விளைவு தான் அந்த 29/5/2026 வந்த தீர்ப்பு. அதை சரி செய்வதற்காக மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் விஜய் அவர்களின் தலைமையில் கண்டிப்பாக எங்களுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டுள்ளது. வர்ற காலங்களில் புதன்கிழமைக்குள்ள அதுக்கான மனு தாக்கல் செய்யப்படும். அது முடிந்த பிறகு என்ன மாதிரியான நிலைமையை, அங்கு உள்ள பகுதி மக்களின் நிலைமை, எதனால் இவர்கள் வந்து பூர்வக்குடிகள் என்னெல்லாம் அனைத்தையும் ஆராய்ந்து ஒரு இறுதி முடிவுக்கு வழக்கறிஞர்களுடன் ஆராய்ந்து வருகிறோம். கண்டிப்பாக மக்களை பாதுகாக்கும் ஒரே குறிக்கோளுடன் முதல்வரின் உத்தரவு பேரில் செயல்பட்டு வருகிறோம். அதற்கு பின்னால் அவரே தெரிந்து கொள்வார் எதை அவர்கள் விட்டு விட்டார்கள், எதனால் இந்த பிரச்சனை வந்தது. அதையெல்லாம் இப்போ இருக்கிற அரசு எடுத்து இப்பொழுது உச்சநீதிமன்றத்தில் கொண்டு போய் அந்த மக்களை காப்பாற்ற திமுக என்ன தவற விட்டது, அதை இப்போ இருக்கிற நமது வெற்றி கழக அரசு, அண்ணனுடைய விஜய் அவர்களின் அரசு எதை கொண்டு போய் இப்பொழுது எதை வைத்து காப்பாற்ற போறோம் என்பதை இன்னும் 3 நாள் அவர் தெரிஞ்சு கொள்வார். அதற்கப்புறம் இது குறித்து விரிவாக பேசலாம் பேரவைத் தலைவர் அவர்கள். மாண்புமிகு